அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறார், பாஜகவை எதிர்க்கிறார். பாசிசம் சொல்றாரு, பாயாசம் சொல்றாரு, திமுக வந்து தீய சக்தி சொல்றாரு. இப்போ கூடுதலா அதிமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறார். ஆனா பொதுமக்கள் சார்ந்த விஷயங்களை வந்து அவர் பேசுறதே இல்லையே. சினிமாத்தனமாக சிந்திக்கிற அதிமுக வாக்காளர்களுக்கு தலைவர் விஜய் மீது ஒரு ஈர்ப்பு வந்திருக்கிறது. சுட்டு போட்டாலும் அந்த ஈர்ப்பு எடப்பாடிக்கு மேல அவங்களுக்கு வரப்போறதில்லை. அதனால ஏந்த வேண்டிய ஆயுதம் எது என்பதை எதிரிகளும் தீர்மானிப்பார்கள், சூழ்நிலையும் தீர்மானிக்கும். அதனால இப்படி ஒரு காயை நகர்த்துறாரு. அது அவருக்கு வாகைப்பூக்களை வாரி தரப்போகுது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள எல்லா மட்டத்திலும் தாவேக்காவோடு வர வேண்டும் என்கிற எண்ணம் அரும்பி காயாகி கனிந்திருக்கிறது. ராகுல் காந்தி வருகிறார். நாடாளும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சபையிலேயே இல்லை. அப்பொழுது திமுக என்ன செய்ததுன்னு தான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுக யாரும் இல்லை. அப்ப திமுகவினுடைய இந்த கள்ள மௌனம் எதை உணர்த்துகிறது? திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள். யாரு? விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க. திமுகவுல தானே கூட்டணி. பாண்டிச்சேரி ஏன் வரணும்? அப்ப பாண்டிச்சேரியில வந்து காங்கிரஸ் ஓரம் கட்டுறாங்க. தமிழ்நாட்டுல என்ன நடக்குன்னு இன்னும் தெரியும். தமிழ்நாடுடைய பொறுப்பாளர் கிரீஷ் ஓடங்கரும் சொல்றாரு, திமுக வந்து எங்களோட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை பேசுவாங்க. ஆனா நீங்க எங்க கூட காங்கிரஸ் வந்துருவாங்கன்னு சொல்லி. நான் வந்துருவாங்கன்னு சொல்லல, சூழல் அப்படி இருக்குங்கிற. சூழல் அப்படி இருக்குங்க. ஆமா. அப்ப தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்தா என்ன நடக்கும்? அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து மாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆகுமா? மாசுனாலே பாசு தானேங்க. இல்ல மாசு சில சமயத்துல நாஞ்சில் சம்பத் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன். ஓட்டாக மட்டுமல்ல, திமுக கூட்டணிக்கு வேட்டாகவும் மாறும். விசில் சின்னத்தை வந்து தூய தமிழ்ல சொல்றாங்களே, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்களோட பேட்டி எடுக்க என்ன சொல்றாங்க? இல்ல அதான் ஒரு இது சொல்றாங்க, விசில் சின்னத்துக்கு வந்து தூய தமிழ்ல தமிழ் கற்றறிந்த உங்களுக்கு தான் தெரியும். என்னது அது? அது என் வயல் எப்படி சொல்லுவேன்? காணப்பறவையின் கலகல என்ற ஓசை விட, ஆரவாரம் செய்கிற ஆழக்கடல் எழுப்புகின்ற ஓசையை விட, தயிர் கடைகிற பொழுது வருகிற மத்து ஓசையை விட, தண்ணீரை கடத்துகிற பொழுது மதகு தாண்டி பாய்கிற அந்த ஓசையை விட, ஆலை மணி ஓசையை விட விசிலின் ஓசை தமிழ்நாட்டில் பெரிய சரித்திர மாற்றத்தை நிகழ்த்த போகிறது. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தலைவர் விஜய் நடனத்தோட அருமையா நடத்தி முடிச்சிருக்கீங்க. உங்களை பார்க்க முடியல. அது பிறகு இப்போ தேர்தலுக்கான வேட்புமனுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தேதி அறிவிச்சிருக்கீங்க. பணிகள்லாம் தொடங்கிட்டீங்களா? ஆமாம், 6ஆம் தேதி தொடங்கியது. யுத்தம் வாசலுக்கு வந்து விட்டது. தாவேக்கா எதிர்கொள்ளவும் ஆயத்தமாகிவிட்டது. உங்களை பார்க்க முடியலையே அந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழா கூட்டத்தில்? நான் வந்து 2 திங்களுக்கு முன்பே ஒரு பாலேவலைய நந்தவனம் தஞ்சை மேலக்கரந்தையில் நடைபெறுகிற ஒரு சித்தர் விழாவில் பற்றறுத்த பட்டினத்தர் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்கு ஒப்புக்கொண்டு விட்டேன். அது தவிர்க்க முடியவில்லை. அதனால் தாவேக்காவின் தொடக்க விழா உதய தின விழாவில் கலந்து கொள்ள முடியாதவனாக இருக்கிறேன். என்னை பொறுத்தருள்வீர்கள் என்று நம்புகிறேன் என்று தலைவருக்கு கடிதம் கொடுத்துவிட்டு நான் தஞ்சைக்கு போய் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றி விட்டு வந்தேன். அதனால தான், வேற ஒன்று இல்லை. நிர்வாகிகள் கூட்டத்தில் நீங்கள் பேசுகிறத திரு விஜய் அவர்கள் ரசித்து கேட்டே இருந்தார். ஆமாம், எல்லாரும் கேட்டாங்க. ஆமாம், அதே மாதிரி தான் இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவிலையும் நாங்கள் நீங்கள் பேசுவீங்க, உங்களுடைய பேச்சை நாங்களும் ரசிக்கலாம். அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய மீட்டிங்கில் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து அவருடைய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் ரசிகர்களையும் உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு நல்லா பேசுகிறாரு. ஆனால் அவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார்.
பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள வந்து பேச மடக்குறாரு அப்படிங்கிற மாரி ஒரு பேச்சு வழக்கு இருக்கு. இல்ல பேசத்தானே செய்றாரு. இல்லையே! அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறார். பாஜகவை எதிர்க்கிறார். பாசிசம் சொல்றாரு, பாயாசம் சொல்றாரு, திமுக வந்து தீய சக்தி சொல்றாரு. இப்போ கூடுதலா அதிமுக வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாரு. ஆனா, பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள வந்து அவர் பேசுறதே இல்லையே! ஏன்னா பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார் இல்லையா? அப்ப பொதுமக்கள் சார்ந்த இல்ல, விஷயங்கள இல்ல. பேசணும்ல. பேசக்கூடாதுன்னுலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ஒரு நாள் பேசினால், அந்த பேச்சு 1 வாரம் உறங்காமல் இருக்கிறது. நீங்க கூட ஒரு இதுல சொன்னீங்க, "நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. ஆனா உங்கள பத்தி தான் அந்த ஊரே பேசுது" அப்படின்னு. பேசுறாங்க. அதனால பேசக்கூடாதுன்னுலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ஒரு செய்தி சொல்லிட்டா, அதுவே எல்லா இடங்களிலும் அலை அலையாக பரவுகிறது. எல்லோரையும் அது ஆட்கொள்ளுகிறது. அதை தாண்டி ஒரு யுத்த காலம், ஒரு வலிமை வாய்ந்த 2 சக்திகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு அவர் ஆயத்தமாக வேண்டும். அவர் என்ன திட்டமிடுகிறார்? இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்? என்னெல்லாம் அவருக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்கு. அதனால அவருடைய கான்சன்ட்ரேஷன் முழுவதும் அதுல தான் இருக்கும். வேற ஒண்ணுலயும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல மக்கள் பிரச்சனை இதுல பிரதானம் இல்லையா? ஏன்னா மக்கள் பிரச்சனை பேசித்தான் மக்களுக்கான ஓட்ட பெற முடியும். இல்ல அத ஒவ்வொரு ஆளும் அதாவது தாவேக்காவுல அவருக்கு கூடுற கூட்டங்கள் வந்து மாற்று கருத்தே தாவேக்காவுல கிடையாது சார். இருக்கிற நிர்வாகிகள் அன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா பேசினாரு. அந்த கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய டாக்டர் அருண்ராஜ் பேசினாரு. நண்பர் ராஜ்மோகன் 2 நாளைக்கு முன்னாடி தென்காசிக்கும், திருநெல்வேலிக்கும் போய் பேசிட்டு இருந்தாரு. அப்படி பேசிட்டு தான் இருக்காங்க. பொதுமக்கள் எங்கள கவனிச்சுட்டு இருக்காங்க. நாங்களும் அவங்கள கவனிச்சுட்டு தான் இருக்கோம். நீங்க பரப்புரை செயலாளர். உங்களுடைய பேச்ச கூட எங்களால கேட்க முடியுது இல்லையா? அதாவது அறுதி பெரும்பான்மையிட்டு கேட்க முடியல. அங்க பேசினாரு, இங்க பேசினாரு, மக்கள் பிரச்சனைய பேசினாரு அப்படின்னு ஒரு தாவைக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர் பேசுனதையும் கேட்க முடியல. பரப்புரை செயலாளர் பேசுனதையும் கேட்க முடியல. இல்ல தலைவர் பேசுறதே கேட்க முடியலையே! இல்ல அதான் அது அந்த இந்த போருக்கு தயாராகிற பொழுது வரக்கூடிய அந்த ஆயத்தப் பணிகளில எல்லாருடைய கவனமும் அதுல இருக்கு. இனி தேர்தல் தேதி அறிவிப்பு இப்போது வருகிற 7ஆம் தேதி நான் திருச்செங்கோடுக்கு போறேன். இல்ல சார் காலம் ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு. குறுகிய காலம் தான். குறுகிய காலம் தான். அது தேர்தல் தேதி அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்கல்ல. அது வந்த பிறகு தான் அது சரியா வரும். இல்ல நீங்க ஒரு நீண்ட நெடிய இல்ல, அரசியல் இல்ல. அனுபவம் நான் கொண்டவர். நான் தயாராகி போயிட்டு தான் இல்ல, இருக்கேன். இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளவர். ஒரு தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்திற்கு முன்பே தயாராகி களத்துல ரெடியா இருந்தா தான் நீ வந்து போணும். நீ எலக்ஷன் அறிவிச்ச பிறகு நாங்க பார்த்துக்கிறோம் இல்ல, அப்டின்னா, இல்ல. அது உங்களுக்கு இது புதிய இயக்கம். இது அப்ப அவங்க 10 மாசத்துக்கு முந்தையே ரெடியா இருந்திருக்கணும். களங்கண்டு அனுபவம் இல்ல. அதே நேரத்துல கட்டமைப்புகள கட்டமைப்புகளையும் பலப்படுத்த வேண்டிய வேலை இருக்கு. இப்ப நான் ஒரு மாவட்டத்திட்ட பேசி, நான் உங்க ஊருக்கு வர்றேன், கூட்டம் ஏற்பாடு பண்ண சொல்லுகிற இடத்துல, பொதுவா நான் அப்படி யார்ட்டயும் கேட்க மாட்டேன். மாவட்ட செயலாளரும் அந்த வேலை இருக்காங்க. நான் இப்போ தஞ்சாவூருக்கு போனேன். கரந்தையில பட்டினத்தார் பற்றி பேசினேன். அன்னைக்கு இந்த மாவட்ட கழக செயலாளர் அலுவலகத்துக்கு நான் போனேன். அவருக்கு பேரு விஜய் சரவணன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தனியா ஒரு அலுவலகத்த வாடகைக்கு எடுத்து, ரொம்ப ஃபர்னிஷ் பண்ணி, ஒரு வசதி இல்லாத தோழர் தான் அவரு. அத இயக்குறாரு. என்ன கூட்டம்லாம் போடுற மாரி நோக்கம் இருக்கா? அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பா போடணும் அண்ணா. ஆ தேர்தலுக்கு பிறகா? இல்ல. கண்டிப்பா போடணும் அண்ணா. நான் உங்கள விரைவில கூப்பிடுறேன்னு சொன்னார். அதனால எல்லாரும் அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணதால, அது எப்போதும் எல்லா கட்சியிலயும் இருக்கிற பின்னடைவு தான் இது. ம். ஆனா மற்ற கட்சி எல்லாம் தேர்தல் பணியெல்லாம் ஆரம்பிச்சு என்ன ஒண்ணும் செய்யலையே. இல்ல அதாவது அ ம். அதிமுகலாம் விருப்ப மனுலாம் வாங்கி அத பரிசீலனை செஞ்சு முடிச்சுட்டாங்க. ம். அதாவது அதிமுக குறித்து பேசும்போது சொன்னாங்க, வெறும் பாஜக கூட மட்டும் தான் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அவர் மெகா கூட்டணின்னு சொன்னாரு. கூட்டணியே இல்லன்னாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, கடந்த 23ஆம் தேதி பிரதமர கூட்டு வந்து ஒரு மீட்டிங்கே போட்டு முடிச்சுட்டாங்க. ஆமா. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுல்ல. இல்ல ஃபெயிலியரோ இல்லையோ, அவங்க ஒரு கூட்டத்த ஏன் அத போட்டு ஒத்துக்கிட முடிச்சுட்டாங்கல்ல. மாட்டேங்கிறீங்க? இல்ல அத நீங்க தான் சொல்லணும். நான் எப்படி சொல்ல முடியும்? ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது. ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்றீங்க? அவர் வந்து அதிமுக இது பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசுறாரு. அதிமுக ஆட்சி அமையும்னு பேசுறாரு. அதற்கு பிறகு பேசுகிற நாடாளும் பிரதமர் வணக்கத்திற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும்னு அவருக்கு முன்னாடி இல்ல அந்த கூட்டணிக்கு பேரு தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்னு இல்ல சொல்றாரு. அந்த கூட்டணிக்கு பேரு தேசிய ஜனநாயக கூட்டணி அதுல தானே. அதிமுக தான் அதுல பிரதான சக்திங்கிறத சொல்றதுக்கு
மோடி ஏதோ தயங்குகிறாரு. அந்த கவலை எடப்பாடி முகத்துல நான் அந்த கூட்டத்திலே பார்த்தேன். ஏன்னா ஏடிஎம்கேன்னே சொல்ல மாட்டேங்கிறார், அதிமுகன்னே சொல்லாமலே. ஒருவேளை அதிமுக தலைமையில் அந்த கூட்டணி ஆட்சி அமைஞ்சா கூட, அந்த கூட்டணி ஆட்சி இல்ல, அதிமுக தலைமையில் ஆட்சி அமைஞ்சா கூட அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தானே அது. அது அவரு ஏடிஎம்கேங்கிற சொல்லுவதையே தவிர்க்கிறார். ஆனா அப்புறம் ஏன் கூட்டம் ஏடிஎம்கேவோட ஆட்சி நடைபெறுகிற கூட்டணி இடம் வச்சிருக்காங்க தமிழ்நாடு. அப்போ? கூட்டம் நடைபெறுகிற இடம் தமிழ்நாடு. அதுல பிரதமர் ஏடிஎம்கேங்கிற வார்த்தையை தவிர்க்கிறார். அது மாதிரி அவருடைய பேச்சு பூரா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இல்ல ஆளும் கட்சி மீது தானே குற்றச்சாட்டு இல்ல, வைக்கல. ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இதற்கு ஒரு அல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் நாங்க தருவோம்னு சொல்றார். ஆனா அதுல அதிமுக ஒரு பேர் சொல்லாம தவிர்ப்பது அதிமுக தோழர்களுக்கு மத்தியில் மிகுந்த கவலையை தருகிறது என்பதை நான் சரியாக உள்வாங்கி கொண்டு பல தோழர்கள் என்னிடத்துல பேசுறாங்க. அதிமுகல இருந்து கூட. ஆமா, அதுவும் அந்த தேர்ந்தெடுத்த இடம் மதுராந்தகம். அந்த தொகுதி அதிமுக தொகுதி. மரகதம் பழனிவேல் தான் அங்க சட்டமன்ற உறுப்பினர். அவங்களே பிரதமர் பாராட்டினாரு. ஆமா, அதே மேடையில. ஆமா. அதனால அந்த கூட்டணியில இன்னும் ஒரு இசைவான சூழல் உருவாகல. சரி சார். இப்போ அதிமுக குறித்து பேசும்போது விஜய் அவர்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி அதிமுக ஒரு ஊழல் கட்சி. அதாவது இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் முன்பு வரை எந்த விதமான விமர்சனமும் வைக்கல. இவர் கட்சி தொடங்கினதுல இருந்து அதிமுக மேல எந்த விமர்சனமும் வைக்கல. இப்போ குறிப்பிட்ட ஒரு அவர் ஏற்கனவே களத்தில் இல்லாதவர்களை பற்றி எல்லாம் நான் கவலைப்படுறது இல்லைன்னு சொல்லிட்டார். அதே ஸ்டாண்டர்ட் கண்டினியூ பண்ண வேண்டியதானே? அதே ஸ்டாண்டர்ட் தான் கண்டினியூ பண்றாரு. இல்ல இப்போ திடீர்னு 2-3 மீட்டிங்ல அதிமுக ஒரு ஊழல் கட்சிங்கிறாரு. அதுக்கு என்ன அப்படின்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை, அதாவது அந்த கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களையும் தன்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டார். அப்படி ரோல் மாடல் எடுத்துக்கூடிய கட்சியை இவர் ஊழல் கட்சின்னு விமர்சிச்சா அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? அப்போ ஊழல் பத்தி இவர் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுத. அந்த கட்சியில் இருக்கிற வேலுமணி மீது வழக்கு, வீரமணி மீது வழக்கு, தங்கமணி மீது வழக்கு, விஜயபாஸ்கர் மீது வழக்கு, தியாகராய நகர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் நண்பர் சத்யா மீது வழக்கு. எல்லாரும் வழக்கை எதிர்கொள்கிற இடத்துல இருக்கிறாங்க. 26 இடத்துல ரெய்டு, எடப்பாடி பழனிசாமி வீட்டில், அலுவலகத்துல எல்லாம். இப்படி எல்லாரும் குற்றச்சாட்டு என்கிற ஒரு பொறியில சிக்கி அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம தான் அவங்க இருக்காங்க. அதனால அன்னைக்கு கட்சி தொடக்க விழாவுக்கு இந்த மாவட்ட மாநில செயல்வர்கள் கூட்டத்துல ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை தருவேன்னு சொல்லி உரத்த குரல்ல பலத்த ஆரவாரத்துக்கு மத்தியில சொன்னார். அதற்கு ஒரு வடிவம் தர வேண்டும் என்றால் இவர்களை அந்நியப்படுத்துங்கள் என்று வாக்காளர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்கள் தலைவர் விஜய்க்கு இருக்கிறது. அதைத்தான் சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் சார். அதாவது இப்போ ஒரு குறிப்பிட்ட 5-6 பேர்லாம் குறிப்பிட்டு சொன்னீங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா இவங்களுடைய தலைவர் யாரு, இவங்களுடைய தலைவி யாரு? இவங்க தனிப்பட்ட முறையிலேயே ஊழல் செஞ்சுட்டாங்க. ஒரு ஆட்சி அமைப்பு இருக்கும்போது தானே அந்த ஊழல் பண்ணாங்க. அப்போ அவங்க யாரை தலைவியா ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு கீழே பணியாற்றிய இவர்கள் ஊழல்வாதிகள் என்றால், அப்போ எப்படி நீங்க அவரோட ரோல் மாடலா நீங்க எடுத்துக்க முடியும்? இந்த ரோல் மாடலா எடுத்துக்கிறதுன்னு சொல்லுறது, மக்கள் திலகம் எம்ஜிஆர்ட்ட எது நல்லது இருந்தோ அதை எடுத்துக்கிறேன், ஜெயலலிதாவிடம் எது நல்லது இருந்தோ எடுத்துக்கிறேங்கிறது தான் தலைவருக்கு அணுகுமுறை. எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுங்கிறது இல்லை. மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு அபர்ன்ட் அண்ட் த மாஸ் லீடர். அதற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல அதே மாதிரி ஒரு மாஸ் லீடராக இன்றைக்கு புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். சினிமாத்தனமாக சிந்திக்கிற அதிமுக வாக்காளர்களுக்கு தலைவர் விஜய் மீது ஒரு ஈர்ப்பு வந்திருக்கிறது. சுட்டு போட்டாலும் அந்த ஈர்ப்பு எடப்பாடிக்கு மேல அவங்களுக்கு வரப்போறதில்லை. அதனால ஏந்த வேண்டிய ஆயுதம் எது என்பதை எதிரிகளும் தீர்மானிப்பார்கள், சூழ்நிலையும் தீர்மானிக்கும். அதனால இப்படி ஒரு காயை நகர்த்துறாரு. அது அவருக்கு வாகை பூக்களை வாரி தரப்போகுது.
ஓகே. நீங்க சொல்றீங்க இப்படி வாகைப்பூக்களை வாரி தரப்போகுது. ம். ஆனா அதுல அதிமுகவுல இருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் சொல்றார் நேத்து குறிப்பிட்ட ஒரு பேட்டியில சொல்லும்போது, இந்த மாரி திரு விஜய் அவர்கள் அதிமுகவை ஊழல் குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவர் திரைப்படத்திற்கு வாங்கக்கூடிய சம்பளத்தை வெளிப்படையாக சொல்கிறாரா? ம். எவ்வளவு வரி கட்டுறேன்னு சொல்றாரா? ம். அப்ப அவர் எப்படி ஊழல பத்தி இந்த பேசலாம்? வருமான வரி கட்டி அத சொல்றதையெல்லாம் ஜெயக்குமார்ட்ட சொல்லணுமா? காணாமல் போன ஜெயக்குமார் கூட இப்பொழுது அவரை கண்டெடுக்க வேண்டுமென்றாலும் விஜயினுடைய தயவு தேவைப்படுகிறது. அதே சொல்றீங்க. ஆமா. அவர் இன்னொரு குற்றச்சாட்டையும் குறிப்பிட்டு சொல்றாரு. ஆ. அதாவது கரூர் சம்பவத்துல 41 பேர் இறந்து அந்த வடு கூட இன்னும் மாறல. ஆனா இவர் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவுல நடனம் ஆடுறாரு. கொஞ்சம் கூட அவருக்கு மனசாட்சி இல்லையா? அப்படின்னு ஒரு ம். கேள்வி கேட்கிறாரு. இல்ல அது அடிப்படையற்ற பேச்சு அது. ஏன்னா, அன்னைக்கு என்டிடிவி நிருபர்கள் தலைவர சந்திச்ச பொழுது, நான் அந்த வருத்தத்திலிருந்து இன்னும் விடுபடலைன்னு தான் சொன்னார். எனக்கு இன்னும் அது வலிக்கிறது. அந்த துயரத்திலிருந்து நான் இன்னும் விடுபடலைன்னுங்கிறத பதிவு செய்து உலகம் பூரா போயிடுச்சு. அது மாதிரி 41 பேர் மறைவு. அதுக்கு பிறகு அவர் அதில இருந்து விடுபட முடியாமல் தவித்தது. அந்த 41 குடும்பத்தை சந்திப்பதற்கு கரூர்ல ஒரு ஏற்பாடு செய்கிற முயற்சி நடந்த பொழுது, கரூர்ல எந்த அரங்கம் எங்களுக்கு ஒதுக்கப்படாமல் யாரோ ஒருவர் திட்டமிட்டு எங்களை நிராகரித்தது. அதற்கு பிறகு வேறு வழியில்லை என்று சொல்லி அந்த குடும்பத்திற்கு 20,00,000 ரூபாயை அனுப்பிவிட்டு தான் பாதுகாப்பான பயணத்திற்கு ஏற்பாடு செய்து ஒய்பிஎம் டிராவல்ஸ்ல அவங்கள பத்திரமாக அழைத்து வந்து அவர்களோடு மனம் விட்டு பேசி அதற்கு பிறகு அவர்களுக்கு உங்க குடும்பத்துல நான் ஒருவனாக இன்றைக்கு இருப்பேன்னு சொல்லி எங்க தலைவர் நடந்து கொண்ட விதம் அந்த நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களே இன்றைக்கு கவர்ந்திருக்கிறது, ஈர்த்திருக்கிறது. இதுல யாருக்கும் எந்த உதவியும் செய்யாத ஒரு அறுவடை மட்டுமே செய்கிற அரசியல்வாதி ஜெயக்குமார் இதையெல்லாம் பேசுறதுக்கே தகுதி இல்லை. அந்த வேல்முருகன் என்கிற கலைஞர் அங்க வந்தார். அவர் ஒரு பாட்டு பாடினார். அதற்கு ஒரு 2 தாளம் அவரு கொஞ்சம் ஒரு கால் 2 கால் அப்படி தூக்கி வச்சார். அது அந்த தொண்டர்களுக்கு மத்தியில அவங்க ஏற்கனவே சினிமா தினத்துல இருக்கிற தொண்டர்கள். அவங்க அதுல மகிழ்ச்சி அடைந்தாங்களே தவிர, ஒரு துயரத்திலிருந்து மீட்பது இதெல்லாம் குறித்தெல்லாம் இந்த நேரத்துல பேச வேண்டிய அவசியம் இல்ல. நான் இந்த கேள்விய கேட்கறதுனால தாவேக்கா தொண்டர்களும், அவங்களுடைய நிர்வாகிகளும் கடுமையா என்ன கூட விமர்சிக்கலாம். ஏன்னா, பெரியசாமி அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு. 41 பேர கூட காப்பாத்த தெரியாதவங்க 140 கோடி மக்கள காப்பாத்திற போறாங்களா? இல்ல தமிழகத்துல இருக்கக்கூடிய 8 கோடி பேர காப்பாத்திற போறாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இதெல்லாமே வந்து எதிர்க்கட்சிகள் உங்கள் மேல வைக்கிற எடுத்து குற்றச்சாட்டு ஆமா அதுக்கு நாங்க பதில் குற்றச்சாட்டுகள்லாம். இத இது வந்து ஒரு பத்திரிகையாளர் நான் கேட்கக்கூடிய கேள்வி இதுக்கு நான் இப்போது சொன்ன பதில் தான் நாளைக்கு மேடையில நான் வைக்கிற பதிலாக இருக்கும். அன்னைக்கு 41 பேரை காப்பாற்றுவதில் இந்த அரசுக்கு பொறுப்பு இல்லையா? காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா? சரி, அந்த 41 பேருடைய மரணத்திற்கு எங்கள் தலைவர் விஜய் பொறுப்பு என்று சொன்னால், நாஞ்சில் சம்பத்து மிகுந்த எச்சரிக்கையோடு உங்கள்ட்ட நான் சொல்றேன். அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது அரசு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதனால 41 பேர் இறந்தது என்பது ஒரு விபத்து. அந்த விபத்திலிருந்து அந்த கரூரையும் அந்த மக்களை மீட்பதற்கான கடமையும் பொறுப்புணர்ச்சியும் எங்கள் தலைவருக்கு இருக்கிறது. வர்ற தேர்தலில் அதை நாங்க நிரூபிப்போம். திரு ஆதவ அர்ஜுனா கூட ஒரு விஷயத்த சொன்னாரு. இந்த மாரி அந்த சம்பவம் நடக்கவில்லை என்றால், நாங்க கிட்டத்தட்ட எல்லா தொகுதியிலும் ஒரு ரவுண்ட் வந்திருந்திருப்போம். எங்கள முடக்குவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த கரூர் சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு உங்களுடைய பதில் இல்ல, இல்ல. நான் என்ன கேட்கிறேன், தலைவரே கேட்டார். நான் பேசுவதற்கு விக்கிரவாண்டிக்கு போன பொழுது நடக்காதது, மதுரைக்கு போன பொழுது நடக்காதது, திருவாரூருக்கு போன பொழுது நடக்காதது, நாகப்பட்டினம் போனதற்கு பிறகு நடக்காதது, எப்படி கரூரில் நடந்ததுன்னு தலைவரே கேட்டாரு. அதனால அது விசாரணையில் இருக்கு இன்னைக்கு. ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதியரசருடைய கண்காணிப்புல விசாரணையில் இருக்கிறதுனால அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே, ரைட். இப்ப சார், இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழா முடிஞ்ச உடனே கூட்டணி கட்சிலாம் பத்தி பேசுவோம்னு சொல்லி ஒரு தாவேக்கால ஒரு பேச்சுவார்த்தை போயிருந்துச்சு. தாவேக்காவுடைய முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கும்போது
திரு விஜய் அவர்கள் சொன்னாரு, அஹ், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, அதிகாரத்தில் எங்களோட வர்றவங்கன்னு. ஆனால் இன்றைய நிலைமை பார்த்தா கடை விரித்தார் ஆள் இல்லையங்கிற மாதிரி ஒரு கதை இருக்க. பல அதிர்வுகளை உருவாக்கி இருக்கிறது பல கட்சிகளுக்கு. நேற்று முன்தினம் ஜான் பாண்டியன் அதிமுக கூட்டணியில் மேடையில கூட மதுராந்தக மேடையில கூட இருந்தாரு. அவரு எங்கள் கட்சியினுடைய உதய தின விழாவிற்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். அப்பொழுது அந்த அதிர்வு அவரையும் பாதித்து, அந்த பேச்சு அவரையும் பாதித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ள எல்லா மட்டத்திலும் தாவேக்காவோடு வர வேண்டும் என்கிற எண்ணம் அரும்பி காயாகி கனிந்திருக்கிறது. கதவு மூடப்பட்டதா ஒரு தகவல் சொல்றாங்களா சார்? அவங்க வந்து திமுகவோட தான் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்களே. இல்ல நாடாளுமன்றத்தில் ஒரு ஒரு இந்திரஜித்தை போல போராடுகிறார் ராகுல் காந்தி. எனக்கு அந்த போர்க்கள காட்சி தான் நினைவுக்கு வந்துச்சு. ஒரு சீன எல்லையில் இந்தியாவுக்கானுடைய பாதுகாப்புல இந்த அரசு தவறு செய்திருக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை வைத்து அவர் பேசுகிறார். அவரை பேச அனுமதிக்கல. 2 மணி நேரம் சபை ஒத்திவைக்கப்படுகிறது. ராகுல் காந்தி வருகிறார். நாடாளுமன்ற பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சபையிலேயே இல்லை. அப்பொழுது திமுக என்ன செய்ததுன்னு தான் நான் கேட்கிறேன். இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களை திமுக யாரும் இல்லை. அப்ப திமுகவினுடைய இந்த கள்ள மௌனம் எதை உணர்த்துகிறது? இன்னைக்கு நான் உங்களுக்கு செவ்வி தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கிற பொழுது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் பாண்டிச்சேரியில் திமுகவினுடைய தலைமையை ஆதரிப்பது என்று முடிவெடுத்து விட்டார் என்ற ஒரு செய்தி வந்தாச்சு. நான் இப்பதான் உங்கள்கிட்ட வர்றேன். இதுக்கு பேர் என்னங்க? பாண்டிச்சேரியில் திமுகவை ஆதரிப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் ஒப்புக்கொண்டு விட்டனன்னு செய்தி வருது. சரி, இதுக்கு பேர் என்ன? அவங்க கூட்டணியில் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். காங்கிரஸ் ஆல்ரெடி அங்க காங்கிரஸ் தானே இருக்காங்க. 1986க்கு பிறகு அங்க ஆட்சி இல்ல, திமுகவுக்கு ஆட்சி இல்ல. அதுக்கு பிறகு காங்கிரஸ். தென்னிந்தியாவில் நமக்கு ஒரு சேஃபான இடம்னு கருதுகிற இடம் காங்கிரஸுக்கு தமிழ்நாடு கிடையாது, பாண்டிச்சேரி. இப்ப இவங்க பாண்டிச்சேரியை குறிவைக்கிறார்கள் என்றால் ஒரு பெரிய கோல்டு வார் நடந்துட்டு இருக்குங்கிறது மட்டும் உண்மை. அப்ப அதாவது பாண்டிச்சேரியில வந்து காங்கிரஸோட இவங்க கூட்டணி இல்ல அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கே பிரதிபலிச்சாச்சே. அப்ப வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள். யாரு? விடுதலை சிறுத்தைகள் அங்கதானே இருக்கிறாங்க. திமுகவுல தானே கூட்டணி. பாண்டிச்சேரின்னு ஏன் வரணும்? அப்ப பாண்டிச்சேரியில வந்து காங்கிரஸ் ஓரங்கட்டுறாங்க. தமிழ்நாட்டுல என்ன நடக்குன்னு இன்னும் தெரியும். ஓரங்கட்டப்பட்ட காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட சேர்ந்துருமா? சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் நிலைமை இருக்கு. அவங்களுக்கு வந்து ஜோடங்கருக்கு விருப்பம் இல்ல, பிரவீன் சக்கரவர்த்திக்கு விருப்பம் இல்ல. வெளிப்படையாகவே பேசுகிறார் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர், ஜோதிமணி பேசுகிறார். இவர்கள் எல்லாம் அந்த கட்சியினுடைய முகங்களாக மக்களுக்கு தெரிந்த தலைவர்கள். இதை காங்கிரஸ் தான் முடிவு பண்ணணும். அது கூட்டணி உண்டா இல்லையா என்பதை திமுக தெளிவுபடுத்தணும். அதற்கு பிறகுதான் தாவேக்கா அதை பற்றி இப்ப யோசிக்க வேண்டியது வரும் என்பதை விட 2 நாள்ல வந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைக்கு கூடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மாநில தலைவரும் சொல்றாரு, தமிழ்நாடுடைய பொறுப்பாளர் கிரீஷ் ஓடங்கரும் சொல்றாரு, திமுக வந்து எங்களோட கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை பேசுவாங்க. ஆனா நீங்க எங்க கூட காங்கிரஸ் வந்துருவாங்கன்னு சொல்லி. நான் வந்துருவாங்கன்னு சொல்லல, சூழல் அப்படி இருக்குங்கிற. சூழல் அப்படி இருக்குங்க. ஆமா. அப்ப தாவேக்காவும் காங்கிரஸும் சேர்ந்தா என்ன நடக்கும்? இமாலய வெற்றி, 234 தொகுதியிலும் வெற்றி. எப்படி சார் இப்படி? ஏன் எப்படி சாத்தியம்? எப்படி உங்களுக்கு ஓட்டு ப்ரூவ் பண்ணவே இல்லை நீங்க? இல்ல ஆதவ அர்ஜுனா சொன்னாரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னாரு. நாஞ்சில் சம்பத் சொல்றேன், வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்கு தாவேக்காவுக்கு. அழகப்பா பல்கலைக்கழகத்துல சிவில் டிபார்ட்மெண்ட்ல பேராசிரியராக இருக்கிற ஒரு பெருமாட்டி எனக்கு போன் பண்ணி நாங்கெல்லாம் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. இப்படி அவங்கள மாட்டி விடுறீங்களா? ஒரு பேராசிரியர் மாட்டி விடுற மாதிரிலாம் அதான் சொல்றேன் நான். ஒரு பேராசிரியராக இருக்கிற பெருமாட்டி யாருக்கு ஓட்டு போடுறது சொல்லவே கூடாது. அவங்க சொல்றாங்க நாங்கெல்லாம் தாவேக்கா ஆதரவாளர்கள்னு சொல்றாங்க. நான் இதை வெளியில சொல்லிடுவேன், சொல்லுங்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து மாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆகுமா? மாசுனாலே பாசு தானேங்க. இல்ல மாசு சில சமயத்துல அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இது ஓட்டாகுமான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல, இந்த ஆதரவு ஓட்டாகுமான்னு. நாஞ்சில் சம்பத் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறேன், ஓட்டாக மட்டுமல்ல திமுக கூட்டணிக்கு வேட்டாகவும் மாறும். பொறுத்திருந்து ஏன்னா மக்களுக்கு அந்த முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதற்கு ஒரு உதாரணம், கடந்த 30ஆம் தேதி
வரிசைப்பட்டி அரியலூருக்கு அருகில் இருக்கு. வரதாஸ் கல்வி நிறுவனங்களினுடைய ஆண்டு விழாவிற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த நிறுவனர் அதிமுக, அழைக்கப்பட்டது நாஞ்சில் சம்பத். உரையாற்றப் போகிற என்னை அறிமுகம் செய்வது அந்த சிபிஎஸ்இ பள்ளியினுடைய முதல்வர். அவர் பேசுகிற பொழுது என்னை பற்றி வாரியாரிடமிருந்து ஞானச்சிறுவன் வாங்கியதிலிருந்து வரிசையாக சொல்லி, இவர் இப்பொழுது தாவேக்காவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார், விஜய் இவருக்கு கேம்பெயின் செக்ரட்டரி என்கிற பொறுப்பை வழங்கி இருக்கிறார்னு சொன்னதுதான். அந்த மாணவர்கள் மட்டுமல்ல, அந்த 3000 மாணவர்களை அழைத்து வந்த பெற்றோர்களும் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். இதை கண் கழிக்க கண்டு நான் பரவசமானேன். ஆனா அந்த அளவுக்கு இன்னும் பேச்சு, உங்களுடைய பேச்சு நாங்க கேட்க முடியலங்கிற ஒரு வருத்தம் இருக்க. எங்க அதான் தாவேக்காவில் வந்து நீங்க என்ன பரப்புரை செயலாளராக போனீங்களோ, ஆனா உங்களுடைய பேச்செல்லாம் இவ்வளவு நேரம் பரபரப்பா இருக்க வேணாமா? தேர்தல் இல்ல, நெருக்கம் அதான் வந்துச்சு. அது ஒரு இந்த பீகம் கல்லூரிக்குள்ளேயே அடங்கின மாதிரி இல்ல இல்ல போயிடுச்சு. பீகம் வகுப்பது அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்போது அது அதான் உங்களோட பேச்செல்லாம் கேட்கறதுக்காக நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். கொள்கை தலைவரை பத்தி பேசினா 3 மணி நேரம் பேசுவீங்க. இல்ல. கொள்கை தலைவரை பற்றி பேசினாலே 3 மணி நேரம் பேசலாம். பேசலாம். நான் ஏற்கனவே ஆனா இது நிறைய பேர் கொள்கையே இல்லை இந்த கட்சிக்கு அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க, இருமொழி கொள்கை தான்ங்கிறதுல எங்க தலைவர் உறுதியா இருக்கிறார். நேஷனல் எஜுகேஷன் புதிய கல்வி பாலிசி என்இபி. ஆமா, அதுல ஜவஹர் நேசன் ராஜினாமா செய்துட்டார். ஆமா ஆமா, நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அது கேளுங்க, சத்தம் இல்லாம நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமை போரில் பிஜேபியின் மீது ஒரு மோதுதல் போக்கு இருப்பது மாதிரி நடிக்கிறார்களே தவிர பிஜேபியை எந்த இடத்துல அறையணுங்கிறது இன்னும் திமுக முடிவெடுக்கல. இதெல்லாம் காங்கிரஸுக்கு இருக்கிற கவலை. இவங்க எங்கேயோ பதுங்குகிறார்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் சந்தேகம் இருக்கு. யார் மேல? திமுக மேல. ஏன்? இவங்க பிஜேபியோடு ஒரு கள்ள உறவு, அது எங்க தலைவரை சொல்லிட்டாரு ஏற்கனவே, இவங்களுக்கு கள்ள உறவு அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் இதெல்லாம் கிளியர் ஆகும்போது தான் நாஞ்சில் சம்பத் பேச. இதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்களாங்க தான் எங்களுக்கு கவலை. இல்ல தீய சக்திங்கிறீங்க, எதுவுமே வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க. இல்ல இதெல்லாம் கிளியர் ஆகும் பொழுதுதான் என்ன மாதிரி உள்ளவங்க சத்திய ஆவேசத்தோடு பேச முடியும். இப்ப பேச மாட்டீங்க. இப்ப பேச மாட்டேன். அதான் காங்கிரஸ் அங்கிருந்து வெளில வந்து தாவேக்காவோட அப்படி கிடையாது. இந்த சீன் வந்து இன்னும் ஒரு பிக்சருக்கு வரல. அது அரசியல்ல தேர்தல் காலத்துல எல்லா கட்சிக்கும் ஏற்படுகிற சோதனை தான். சரி சார், இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த விசில் சின்னத்தை வந்து தூய தமிழ்ல சொல்றாங்களே, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்களோட பேட்டி எடுக்க என்ன சொல்றாங்க? இல்ல, அதான் ஒரு இது சொல்றாங்க, விசில் சின்னத்துக்கு வந்து தூய தமிழ்ல தமிழ் கற்றறிந்த உங்களுக்கு தான் தெரியும். என்னது அது? அது என் வயல் எப்படி சொல்லுவேன்? ஆமா, அதை வந்து நீங்க பாத்திருப்பீங்க சமூக வலைத்தளங்கள்லாம். நான் பார்க்கல. அது கிண்டல் அடிச்சு. இல்ல கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. விசிலுங்கிறது நான் என்ன கேட்கிறேன், விசிலுங்கிறது தமிழ் இல்லை, அப்படித்தானே? தமிழ் இல்லை. ஆனா புழக்கத்தில் இருக்கிற சொல்லு. ஒரு காஃபி கொடுங்கன்னு கேட்கறது தமிழ் இல்லை, காஃபி. அதுக்கு பேரு குழம்பி. குழம்பின்னு சொன்னீங்கன்னா குழப்பம் வந்துடும். அதனால என்ன பொறுத்தவரை நான் ஒரு தனித்தமிழ் பற்றாளன். அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன். மறைமலை அடிகளை வாசித்தவன், தேவனைய பாவாணரை ஒரு தெய்வமாக கருதி கொண்டாடுகிறவன், ஒரு தமிழ் இயக்கத்துல நான் இயங்குகிறவன் இன்னைக்கும். ஆனா வடசொற்கிழவி வடவெழுத்தோரி தமிழாகுமேன்னு தொல்காப்பிய சூத்திரம் ஒன்று இருக்கு. ஒரு ஆங்கில சொல்லு பழக்கத்தில் இருக்குமானால் அதை தன்னுடைய தாய்மொழியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு விதி இருக்கு. அந்த வகையில நான் விசில தமிழாகத்தான் பாக்குறேன். விசிலே தமிழ் தான். ஆமா, அது இன்னும் ரொம்ப தமிழ் படுத்த வேணாம் அப்படிங்கிற. வேண்டாங்கிறேன். ஆனா சமூக வலைத்தளங்கள்ல வந்து அதை வச்சு ரொம்ப ஓட்டுறாங்க. ஓட்டுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. விசில் அந்த ஓசை பல பேர் கெடுத்திருக்கு. சமூக வலைத்தளத்தில் ஓட்டினாலும் பரவாயில்ல, நாங்க ஓட்டு வாங்குவோம் அப்படிங்கிறீங்க. ஆமா ஆமா. எப்படி? ஆமா, ஓட்டு வாங்குவோம் விசிலுக்கு. ஏன்னா அந்த ஓசை எல்லா இடத்துலையும் எதிரொலிக்குது. எல்லா ஓசையை விட இந்த ஓசைக்கு மரியாதை அதிகமாக வரப்போகிறது. வெற்றி முழக்கமா இருக்கும். நான் அன்னைக்கு தலைவர் கூட சொன்னேன்ல, கானப்பறவையின் கலகல என்ற ஓசை விட ஆரவாரம் செய்கிற ஆழக்கடல் எழுப்புகின்ற ஓசையை விட
தயிர் கடைகிற பொழுது வருகிற மத்து ஓசையை விட, தண்ணீரை கடத்துகிற பொழுது மதகு தாண்டி பாய்கிற அந்த ஓசையை விட, ஆலை மணி ஓசையை விட விசிலின் ஓசை தமிழ்நாட்டில் பெரிய சரித்திர மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.